இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் ஆழ்வார்கள் பற்றி சில அரிய செய்திகள் சொல்ல இருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் அதை என்னுடைய போக்கில் சொல்லலான் இருக்கேன். ஆழ்வார்கள்னா யாருங்க? பகவானின் குணங்களில் ஆழ்ந்து ஈடுபடுபவர்களை நாம் ஆழ்வார்கள்னு சொல்கிறோம். ஆழ்வார்கள் என்றால் வேதத்தாலும் அளவிட்டு அறிய இயலாத பெருமாளின் எல்லா குணங்களையும் அவன் அருளாலே அறிந்து அனுபவிக்கும் ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அதில் முதல் ஆழ்வார்கள் மூவர். அந்த முதல் ஆழ்வார்கள் நம்ம சொல்ல போகிறது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேருக்கு சில ஒற்றுமைகள் இருக்குது. இந்த வீடியோ ஒரு லாங் வீடியோ தான். ஒரு 8 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுடைய அரிய நேரத்தை இந்த வீடியோக்காக நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் சொல்ல இருக்க. தயவுசெய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதில் நல்ல செய்திகள் இருக்கின்றன. இப்போ அந்த முதலாழ்வார்கள் 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னேன். இவர்கள் 3 பேரும் சித்தார்த்தி ஆண்டில் அவதரித்தவர்கள். 60 வருடங்கள் கொண்ட தமிழ் நாள்காட்டியில் 60 ஆண்டுகள் சுழற்சியில் 53வது ஆண்டு சித்தார்த்தி ஆண்டு. இப்போ ஆக்சுவலாக நம்ம ப்ரெசண்ட் கேலண்டர் 2026க்கு நம்ம கேல்குலேட் பண்ணோம்னா 2039லேருந்து 2040க்குள்ளே நம்ம சித்தார்த்தி வருடம் அப்படின்னு ஒரு வருடத்தை பார்ப்போம். சரி, இந்த சித்தார்த்தி வருடத்தில் ஐப்பசி மாதத்தில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தில் இவர்கள் பிறந்தது ஒரு மிகவும் அதிசயிக்கத்தன்மை உண்மை. 3 அடுத்தடுத்த நாட்கள், 3 நட்சத்திரங்கள், 3 பேர் பிறக்கிறார்கள். 3 பேரும் பெருமாளை பற்றி பாசுரங்கள் பாடுகிறார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். பொய்கை ஆழ்வார் திருமாலின் திருக்கரத்தில் உள்ள சங்கின் அம்சமாக ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் ஒரு பொய்கையில் பொற்றாமரை மலரில் அவதரித்தார். அவர் பொய்கையில் பிறந்ததுனால அவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னு பேர். மறுநாள் அவிட்ட நட்சத்திரத்தில் திருமாலின் கதாயுதத்தின் அம்சமாக மாமல்லபுரத்தில் நீலோற்பல மலரில் குறுக்கத்தி மலர் அதில் பூதத்தாழ்வார் அவதரித்தார். அதற்கும் அடுத்த நாள் சதய நட்சத்திரத்தில் பெருமாளின் வாளின் அம்சமாய் மயிலாப்பூரில் உள்ள கிணற்றில் செவ்வள்ளி மலரில் பேயாழ்வார் அவதரித்தார். ஒருத்தருக்கு பேயாழ்வார்னு பேர் வைப்பாங்களாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய பக்தி வைராக்கியம் அதிகமாகி இவர் செய்த செயல்கள் சாதாரண மனிதனை விட வேறுபடுத்தி காட்டுறதுனால இவருக்கு அந்த பேர் வந்துச்சு. இவர் என்ன பண்ணார்? தம்மை மறந்த நிலையில் பேய் பிடித்தவர் போல் கண்கள் சுழலும்படி விழுந்து சிரித்து தொழுது குதித்து ஆடினார், பாடினார். இதனால் இவரை பேயாழ்வார் என்று குறிப்பிட்டனர். ஆனால் இவர்கள்ட்ட என்ன ஒற்றுமை பாருங்கள், முக்கியமானது தான். நீர்நிலையில் மலர்களின் மீது ஒரு தாய் வயிற்றில் பிறக்காமல் இந்த மூவரும் அவதரித்து உள்ளனர். தெய்வத்தின் அம்சமாக பிறந்ததினால் இயற்கையிலேயே ராஜச குணம் தாமச குணம் இல்லாமல் சத்துவ குணத்தில் திளைத்திருந்தார்கள். அதனால் இவங்களை பற்றி மற்ற விவரங்கள் பார்க்கலாம். இவங்க எழுதின பாசுரங்கள் ஒன்றொன்று பார்த்துவிட்டு இந்த பதிவை முடிக்கலாம். இதில் அரிய செய்திகள் காத்திருக்கின்றன. தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இந்த 3 பேர். இப்போ இந்த 3 பேரும் பக்தி அதிகமாகவும் வைராக்கியம் அதிகமாகவும் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கூடயும் மிக்ஸ்அப் ஆக மாட்டேங்கிறாங்க, மக்களோடு கலக்க மாட்டேங்கிறாங்க. மக்களோடு கலந்து அண்ணன் தம்பி அப்படின்னு உறவு அக்கா தங்கை மாமி மாமா அப்படியெல்லாம் அப்புறம் அந்த பிணைப்புகளில் மாட்டிக்காமல் மக்களோடு கலக்காமல் போக வாழ்க்கையை துறக்கிறாங்க. போக வாழ்க்கைன்னா நல்ல உணவு, நாக்குக்கு உணக்கைய சாப்பாடு, நல்ல கட்டில், நல்ல மெத்தையில் தூக்கம், இதெல்லாம் தவிர்த்து போக வாழ்க்கையை துறந்து மக்களோட கலக்காமல். அப்புறம் நீங்கள் இன்னொரு அதிசயமான விஷயம் ஒன்று இருக்குது. நீங்கள் இப்போ யோகா கிளாஸ்க்கே போனீங்கன்னா கூட என்ன பண்ணுவீங்கன்னா, முதல் நாள் போய் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இங்கே இருங்க. அடுத்த நாள் நீங்கள் பழையபடி போய் உங்களுடைய யோகா மேட்டை போய் அங்கே விரிப்பீங்க. ஆனால் உங்களை இடம் மாற்றுவாங்க. இடம் மாற்றி இவங்களை நேராக எங்கே இருக்கீங்களோ அங்கேருந்து முதல்ல இருந்தவங்களை தூக்கி கடைசியில் போடுவாங்க, கடைசியில் இருந்தவங்களை தூக்கி முதல்ல போடுவாங்க. ஏன்னா இதுக்குள்ளேயே இந்த ஒரு நாள்லேயே ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடும், பேசுவாங்க. அப்புறம் அந்த இடத்து மேலே ஒரு பற்று வந்துடும். அதனால்
இதெல்லாம் வராமல் இருக்கிற மாதிரி இந்த 3 ஆழ்வார்களும் என்ன பண்ணாங்கன்னா, போக வாழ்க்கையை துறந்தாங்க, வைராக்கியமாக இருந்தாங்க, மக்களோட கலக்காமல் இருந்தாங்க. அந்த மக்களோட கலக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா, ஒரு நாள் இருந்த இடத்துல இன்னொரு நாள் இருக்காமல் வாழ்ந்து வந்தனர். இடம் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஷிஃப்டிங் பிளேசஸ், ஸோ தட் they will not get accustomed to a particular place and particular habits and particular people. ஒருவர் அறியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. ஆனால் இங்கே தான் திருமால் அவருடைய அந்த லீலையை ஆரம்பிக்கிறாரு. இவர்கள் மூவருமே சந்திக்காமல் வாழ்ந்து வந்தாலும் இறைவன் மேல் திருப்பாடல்கள், பாசுரங்கள், திவ்ய பிரபந்தங்கள் இயற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த நேரம் வந்த உடனே அதுக்கான சூழ்நிலைகள் அமையுது. 3 பேரும் திருக்கோவலூர் அப்படிங்கிற ஊருக்கு வராங்க. எதிர்பாராமல் எல்லாமே அவன் செயல் தானே. முதலில் திருக்கோவலூர் வந்தவர் பொய்கை ஆழ்வார். அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம மேன்ஷன் அப்புறம் சின்ன ரூம், மினி ரூம்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த காலத்தில், அதுமாரி மிருகண்டு முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள மிக சிறிய அறையில், அந்த நம்ம சொல்லுவோம் இந்த ரேலின்லாம் சொல்லுவோம், குட்டியாக ஒரு ரூமு தங்கி சயனித்து கொண்டிருந்தார். தூங்கிட்டு இருக்கார், படுத்திருக்கார். அப்பொழுது அங்கே எதிர்பாராமல் பூதத்தாழ்வார் வராரு. வந்து மெதுவாக கேட்குறாரு, எனக்கு இங்கே தங்க இடம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. தனக்கும் அங்கே தங்க இடம் இருக்குமான்னு கேட்குறாரு. அதற்கு பொய்கை ஆழ்வார் இப்போ சொல்கிறாரு, இவங்க எல்லாமே சாதுக்கள் தானே, அதனால் ஒருவர் படுக்கலாம் இருவர் இருக்கலாம் என்று சொல்லி வாப்பா வா உள்ளே வந்துரு அப்படின்னு பொய்கை ஆழ்வாரை வரவேற்கிறார். இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் சொல்லிட்டு தெய்வம் பற்றி, கடவுள் பற்றி, பெருமாள் பற்றி உரையாடுறாங்க. உரையாடுறப்ப எதிர்பாராமல் இன்னொருத்தர் வராரு. அப்பொழுது அங்கு வந்த பேயாழ்வார் அவரும் தங்க இடம் கேட்குறார். எல்லார் முகமும் சாந்தமாக இருக்குது, எல்லாருடைய வார்த்தைகளும் இனிமையாக இருக்குது. அதனால் பேயாழ்வார் வந்து தங்க இடம் கேட்குறப்ப மற்ற 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் பேயாழ்வாரை வரவேற்கிறாங்க. இப்போ என்னன்னா சின்ன ரூம் ரேலி, இப்போ என்னன்னா 3 பேர் நிற்கிறாங்க. நெருக்கி நின்று கொண்டு மூவரும் இறைவனின் பெருமையை சொல்லியும் கேட்டும் மகிழ்ந்தனர். யாரை பற்றி? திருமாலின் பெருமையை பற்றி. திருமாலின் பெருமையை திருமால் கேட்காமல் இருப்பாரா? அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு சந்தோஷ சூழ்நிலையில் அங்கே இருக்க விரும்பி பெருமாள் அவர்களும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்போ வந்துடுறாரு, அரூபமாக இருக்கார், ஆனால் நெருக்கிற மாதிரி இருக்குது. அந்த சிறிய இடத்தில் வந்து அவரும் நெருக்க ஆரம்பித்ததும் யார் தங்களை நெருக்குவது என்ற கேள்வி 3 ஆழ்வார்கள் மனத்திலும் எழுந்தது. இப்போ என்னென்னா ராத்திரி நேரம், சுத்தமாக வெளிச்சமே இல்லை, எப்படி பார்க்குறது? விளக்கு ஏற்ற முயற்சி நடக்கிறது. சாதாரண விளக்கில்லை, ஞான விளக்கு. ஏன்னா சாதாரண விளக்கு சாதாரண மனுஷனை பார்க்க உபயோகப்படும். ஆனால் 4வது ஆள் யார்? பெருமாள். அவரை வந்து சாதாரண விளக்கில் பார்க்க முடியுமா? அதனால் ஞான விளக்கு ஏற்ற முயற்சி பண்ணுறாங்க. 4வது ஆளை தொட்டு உணர முடியாதால் உணர முற்பட்டு மூவரும் இறைவன் பேரில் திவ்ய பிரபந்த பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. சரி, இதில் 3 பேர்த்தில் சீனியர் யாருங்க? 3 பேர்த்தில் சீனியர் வந்து பொய்கை ஆழ்வார். அதனால் அவர் முதல்ல அந்தாயத்தை தொடங்க, நான் பாடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக. அதாவது இறைவனுக்கு செய்கிற விளக்கு வந்து சின்னதாலாம் இருக்கக்கூடாது. அதனால் வையம் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக, சூரியனே விளக்காக்கில்லான்ட்டார், செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்று. வையம் தகழியாக வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குகவே என்று பொய்கை ஆழ்வார் பாடுறாரு. வையகம்னா மண்ணுலகம், தகழி அகழ், வார் நீண்ட, வெய்யன வெம்மையான, சுடராளி ஒளிமிக்க சக்கரப்படை, இடராளி துன்பமாகிய கடல். எல்லாமுமாக இருக்கும் இறைவனுக்கு சின்னம் சிறிய அகல் விளக்கு ஏற்ற விரும்பாமல் இறைவனின் தகுதிக்கு ஏற்ப பெரிய விளக்கு ஏற்ற உள்ளம் கொண்டார். அதனால் உலகத்தையே அகல் விளக்காக்கிட்டார். அதனை வளைத்து கிடக்கும் பெரிய கடல் நீரை நெய்யாக வார்த்தார். கடல் பிறப்பின் ஒரு விளிம்பிலே தோன்றுவது போல் காட்சியளிக்கும் சூரியனை அதில் ஏற்றும் சுடராக்கி ஞான விளக்கேற்றி வழிபட்டார் பொய்கை ஆழ்வார்.
அடுத்து பூதத்தாழ்வார் அன்பே விளக்காகவும் ஆர்வமே நெய்யாகவும் சிந்தையே திரியாகவும் கொண்டு ஞான விளக்கை ஏற்றி நாராயணனை துதிக்கிறார். அன்பே தகழியாக, ஆர்வமே நெய்யாக, இன்புருகு சிந்தை இடுத்திரியாக, நண்புருகி ஞானச் சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லி, அன்பு, ஆர்வம், இன்பு என்றவையெல்லாம் இறைவன் பால் ஏற்படும் ஈர்ப்பில் நமக்கு உண்டான சிறப்பு நிலைகள். உலகில் பொருள்கள் பிரகாசிப்பதற்கு விளக்க வேணும். அது மாதிரி நம் இயல்பும் பெருமானின் இயல்பும் பிரகாசிப்பதற்காக ஞான சுடர் விளக்கை ஏற்றுறாங்க. இப்போ அதாவது பொய்யாழ்வாருடைய பாசுரம் பார்த்துட்டோம், பூதத்தாழ்வாருடைய பாசுரம் பார்த்துட்டோம். இப்போ இந்த 2 பேர் ஏற்றின விளக்கில், ஞான விளக்கில் பேயாழ்வார் லக்ஷ்மி நாராயணனை பார்க்கிறார். எப்படின்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கண்டேன், என் ஆழி வண்ணன் பால் இன்று அப்படின்னு சொல்லி அந்த பதிகம் பாசுரம் போகுது. அருக்கன் கதிரவன், செருக்கிளரும் போர்க்களத்தில் கிளர்ச்சியுடன் விளங்கும், பொன்னாளி பொன்மயமான சக்கரப்படை, சங்கம் சங்கு, ஆழிவண்ணன் ஆழின கடல், கடல் நிறம் கொண்ட பெருமான், பரிந்துரை கூறி நம்மை இறைவனிடம் சேர்ப்பிக்கும் பிராட்டியை கண்டேன், அவருடைய சேர்க்கையினாலே நிறம் பெற்ற திருமேனியை கண்டேன், சூரியன் போன்ற அழகிய நிறத்தை கண்டேன், போரில் சீரும் திருச்சக்கரத்தையும் மற்றொரு திருக்கையில் உள்ள திருச்சக்கையும் சேவிக்க பெற்றேன் என்கிறார் பேயாழ்வார். பொன்னின் நிறம் போன்ற திருமகளின் நித்திய சேர்க்கையாலே அப்படியே பொன்னிறத்தை பெற்று இருக்கிறது பெருமானின் திருமேனி. அப்போ இந்த 3 ஆழ்வார்களும் ஞான பக்தி வைராக்கியங்கள் மிக்க துறவரம் பூண்டு ஆண்டவனின் நினைவிலேயே உருகி உள்ளம் கனிய பாடியவர்கள். மூவரும் உலகு உய்ய ஏற்றம் பெற திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த பெருமாளின் கல்யாண குணங்களை விரிவாக அனுபவித்து தாங்கள் அனுபவிக்கிறாங்க, பிறரையும் அனுபவிக்க செய்கிறாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு. கடவுளை பார்த்துட்டேன்னு சொல்கிறோம், பார்த்துருக்க மாட்டான். ஆனால் உண்மையிலேயே கடவுளை பார்த்து உணர்ந்தவன் வெளியே சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது. இந்த கூற்றை பொய்யாக்கி அவர்கள் திருமாலை உணர்ந்து, பெருமாளை உணர்ந்து, இறைவனை கண்டு அதனை நம்முடன் பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் போற்றி வழிபட வேண்டிய ஒன்றாகும். கொஞ்சம் பொறுங்க, ப்ளீஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். நான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகம், ஒரு வேண்டுகோள். நான் ஆர் சேகர், ரிட்டையர்டு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், born and brought up in திருச்சி. திருச்சினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் வரும், தாய்மானவர் ஞாபகம் வருவார், ஸ்ரீரங்கம் ஞாபகம் வரும். எம்எஸ்சி எம்ஃபில் பிஹெச்டி என் குவாலிஃபிகேஷன். கோவையில் ஒரு அரசு உதவி பெறும் கல்லூரியில் 30 வருஷம் பணியாற்றினேன். வர ஜூன் மாதத்தில் என்னுடைய 71வது வயது துவங்கும். எனக்கு பிடித்த ஆச்சாரியார் ஆதிசங்கரர், பிடித்த தேவதை துர்கை, பிடித்த நூலாசிரியர் டாக்டர் சுதா சேஷன் அவர்கள், பிடித்த தலம் லலிதாம்பிகை வீட்டிற்கும் திருமியச்சூர், கும்பகோணத்துலேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நாங்கள் அடிக்கடி அங்கே போவோம். அங்கே போயிட்டு நான் உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் படிப்பேன். என்னுடைய மிஸ்டர்ஸ் வந்து கேட்டுட்ருப்பாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம், ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே கோயில் இருந்துட்டு வருவோம். நான் வந்து அந்த யூடியூப் வீடியோவில் உள்ள வந்த நாள் வந்து 27/2/2026. ஆரம்பித்து ஜஸ்ட்டு 44 டேஸ் தான் ஆகுது. இது வரைக்கும் ஒரு 68 வீடியோக்கள் நான் போஸ்ட் செய்திருக்கேன். அதில் 20 லாங் வீடியோஸ் இருக்குது, 48 ஷார்ட்ஸ் இருக்குது. சேனல் நேம் வந்து @979 ஞானமுத்ரா. பேர் வைக்கிறதுக்காக கொஞ்சம் தடுமாறிட்டு இருந்தோம், என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாமல். அப்போ நான் லலிதா சஹஸ்ரநாமம் பிரட்டிட்டு சும்மா ஜாலியாக நம்ம கண்ணை மூடிட்டு கை வைக்கிறோம்ல, அது மாதிரி வச்சப்போ 979வது நாமம் வந்து ஞானமுத்ரான்னு வந்துச்சு. சரி, இது அப்படி அதுவாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். என்னுடைய கண்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் கண்டென்ட்ஸ் வந்து சௌந்தரிய லஹரி, அப்புறம் காலபைரவர் அஷ்டகம், ஆதிசங்கரின் மிருத்யு ஜெய மானச பூஜா ஸ்தோத்திரம், கிருஷ்ண கருணாமிர்தம், தேவாரத்துலேருந்து நிறைய பாடல்கள் பற்றி சொல்லியிருக்கேன், திருவாசகம். இப்போ ஒரு வேண்டுகோள், இதுதான் என்னுடைய அறிமுகம். வேண்டுகோள் வந்து உங்களுடைய ஆதரவும் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைச்சா இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வெளியிடுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை, நாங்கள் நல்லா இருக்கோம். அதனால் எங்களுக்கு வேண்டியது என்னென்னா, அந்த இறை விஷயங்களை
நான் படித்து சேகரித்து அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் போடுங்க. என்னுடைய தவறுகளை யோசிக்காமல் சுட்டி காட்டுங்க. என்னோடய வயசில் பெரியவங்க இருப்பீங்க, அனுபவத்தில் பெரியவங்க இருப்பீங்க, அறிவில் பெரியவங்க இருப்பீங்க, நாலேஜ் நிறைய இருக்கிறவங்க இருப்பீங்க. அதனால் நீங்கள் சுட்டி காட்டிங்க நாங்கள் திருத்திக்குவோம். இதனால் நாங்கள் வருத்தப்பட போகிறதில்ல. நன்றி, வணக்கம்.